Hi guys, இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை ஓஎம்ஆரில் இருக்க மெரினா மாலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் அம்யூஸ் ஃபைன் ஆர்ட் ஷாப்பில் தான் இருக்கும். இங்கே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டீரியரில் 1000 ஸ்கொயர் ஃபீட் வால் மியூரல் பண்ணுறோம். 90% ஆஃப் த ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்னும் பேலன்ஸ் 10% கிராஃபிட்டி ஒர்க் இருக்குது. நிறைய வியூவர்ஸ் வந்து கிராஃபிட்டியை பற்றி கேட்கறதுனால இன்றைக்கி நம்ம கிராஃபிட்டி ஒர்க்ஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ இந்த என்டையர் ப்ராசஸுமே வந்து ஸ்டார்ட் டு ஃபினிஷ் வேறு என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறோன்னு முதல் கொண்டு நம்ம இந்த வீடியோஸில் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளேம்ஸில் இருக்க ப்ளூ லோ ப்ரெஷர் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி இன்னொரு பிராண்ட் பார்த்தீங்கன்னா கோல்டு அண்ட் 98 யூஸ் பண்ணுவோம். மோஸ்ட்லி இன்றைக்கி 2 ப்ராடக்ட் தான், ஃப்ளேம்ஸ் அண்ட் கோல்டு. இதோடைய பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதில் வந்து ஃபீமேல் நாப் இருக்கும். இந்த லோக்கல் ஸ்ப்ரே கேன்ஸில் எல்லாத்துலேயுமே மேல் நாப் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் நாப் இருக்கும். ஸோ என்னோடய கேப்பை நான் ஃப்ரீக்வெண்ட்டாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃப்ளாட்டு, ரவுண்டு அந்த மாதிரி வெவ்வேறு ஸ்டோக்ஸுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து மாற்றிக்கலாம். ஸோ அதான் இதோட பெரிய அட்வான்டேஜ். அதே மாதிரி ப்ரெஷர் கண்ட்ரோல்டாக இருக்கும். மற்ற ப்ரெஷர் மாதிரி அடித்த உடனே சரட்டுன்னு போய் வாலில் தெரிக்காமல் இது கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ அதனால தான் இந்த ஃப்ரேம்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுவும் இல்லாமல் இப்போ பெஸ்ட் ப்ரைஸில் வந்தனால நான் வாங்கியிருக்கேன். இதோடைய ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து 750. கலர் வேரியண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும். 800 மேக்ஸ், சில கலர்ஸ்லாம் 1000 ருபீஸ்லாம் போகும். ஆனால் இன்றைக்கி எனக்கு டீலில் வந்தது பார்த்திங்கன்னா ஒரு 500 550 இருக்கிறதுனால ஒரு பெஸ்ட்டு வர்த்தபிளான டீல். ஸோ அதை எடுத்து நம்ம ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு கேனில் வந்து ஒரு 50 to 60 ஸ்கொயர் ஃபீட் தான் கவர் பண்ண முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ஆர்ட் ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. பட்டிங் ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து இது குவைட் எக்ஸ்பென்சிவ். ஸோ நல்ல குவாலிட்டி ஆஃப் ஒர்க்கை நம்ம கொடுக்கணும்னா இவ்வளோ எக்ஸ்பென்சிவானதை யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த வால்மிரோட கான்செப்ட் என்ன பிளான் பண்ணியிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து ஏன்னா ஒவ்வொரு ஆர்டிஸ்டோட ஸ்டைலையுமே நான் வந்து இதில் ரெப்ளிகேட் பண்ணியிருப்பேன். ஸோ வேன்காக்கு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டாலியோடைய ஷியர்லிசம், அப்புறம் வந்து பிகாசோவுடைய அவுட்புட்டு, எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபிட்டி அவுட்புட்டு. ஸோ இதை ரேப் பண்ணி பண்ணுற மாதிரி. ஸோ இதில் இன்னொரு ஸ்பெஷல் அடிஷனாக என்ன பண்ணியிருந்தோன்னா அதுக்கு யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ்லாம் கீழே ப்ராப்ஸாக வச்சு அதை லைவ் ஆர்ட் பண்ணுற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அப்போ அதனால தான் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டை ரெகனைஸ் பண்ணுற விதமாக அவங்களுடைய போர்ட்ரேட்டை கேன்வாஸில் நம்ம வந்து பண்ணியிருந்துருப்போம். ஸோ இங்கேருந்து செல்ஃபி ஸ்பாட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் மோஸ்ட்லி வந்து ஆர்டிஸ்டோடைய எல்லா நொகான்சஸையுமே நாங்கள் வந்து கேப்சர் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபுல்லி நம்ம வந்து 100% வந்து 1000 ஸ்கொயர் ஃபீட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஆர்ட் ஒர்க்கில். ஸோ பார்த்தீங்கன்னா அத்தன்டிக்கான ஒரு கிராஃபிட்டி ஸ்ட்ரீட் வால் எப்படி இருக்குமோ அதை அப்படியே கேப்சர் பண்ணி டேகு, ஹேலோ, ஸ்பீடாக என்னெல்லாம் பண்ணி இது கிராஃபிட்டியை முடிப்பாங்களோ அந்த மாதிரி நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் அதோட அவுட்புட்டு. கீழே நம்ம சிக்னேச்சரையும் கொடுத்தாச்சு.